உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. நான் நெறைய கடன்ல இருக்கேன். இல்ல என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. ஆனா நான் கொடுக்கக்கூடிய பணம் திரும்பி வரமாட்டேங்குது. பணம் நெறைய எனக்குள்ள வருது. ஆனா அத சேமிச்சு வைக்க தான் முடியல. எந்த அளவுக்கு மணி உள்ள வருதோ, அத விட ஸ்பீடாவே என் கைய விட்டு வெளிய போயிடுது. எனக்கு எப்பவுமே ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. என் கூட இருக்கவங்களே எனக்கு துரோகம் பண்ணுவாங்க. இல்ல என் ஆஃபீஸ்லயோ, என் பிசினஸ்லயோ இருக்கவங்க, நான் முன்னேற்ற பாதையில போறத பிடிக்காம என்ன கீழ இழுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு, உறவு சம்மந்தமான பிரச்சனைகள். என்னுடைய உடல்ல நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். எனக்கு பிரெக்னன்சில நான் ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு. உடல் எடை கூடுறேன். திடீர்னு குறையிறேன். தூக்கம் அதிகமா வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா இல்ல. இந்த மாதிரி நம்ம லைஃப்ல எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சக்கரங்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாடியுமே இந்த சக்ரா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பத்தி அதிகமா நம்மளுடைய சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சக்கரங்கள பத்தி ஏன் நம்ம திடீர்னு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களோட லைஃப்ல நீங்க என்ன கோல் வேணாலும் வச்சிருக்கலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும், உடல் எடைய நான் நல்லா மெயின்டெயின் பண்ணணும், ஏதாவது ஒரு அவார்ட் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல ஆன்மீகத்திலே நல்ல ஒரு லெவல்ல நான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த 7 சக்ராஸுமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இல்ல நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அதுல இருந்து வெளிவரதுக்குமே இந்த சக்கரங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சக்கரம் ஹார்ட் சக்ரா. ஸோ உங்க ஹார்ட் சக்ரா அஃபெக்ட் ஆனாலும் கூட, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய கணவன் மனைவி உறவு சார்ந்த பிரச்சனைகள், இல்ல நீங்க ஏதோ ஒரு நபரை காதலிச்சுட்டு இருக்கீங்க, அதுல வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த ஹார்ட் சக்ராவை சார்ந்து கூட இருக்கலாம். உங்களுடைய பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய ரூட் சக்ரா அஃபெக்ட் ஆனதுக்கான ரீசனா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சக்கரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயம், ஆன்மீகமா என்ன சக்கரம்னா என்ன? அது எத சொல்லுது அப்படின்றத பத்தியும், சயின்டிஃபிக்கா சில ரீசன்ஸ் இருக்கும்ல. சிலர் ஆன்மீகம் இதெல்லாம் நம்பாம, அறிவியல் ரீதியா அந்த சக்கரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிளியரா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் 7 சக்ராஸ்னா என்ன? அது எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு? சயின்டிஃபிக்காவும், ஸ்பிரிச்சுவலாவும் என்ன ரீசன்ஸ் சக்ராஸ்க்கு பின்னாடி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கு. என் லைஃப்ல இப்போ நான் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன சக்கரம் காரணம்? ஒவ்வொரு சக்கரமும் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, அதை நான் என்ன சிம்டம்ஸை வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது? அதற்கான தீர்வு தான் என்ன? என்னென்ன பண்றது மூலமா சக்கராவை பேலன்ஸா வச்சுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல பார்க்க இருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்க 2026லயோ அல்ல 2030லயோ பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்துல, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 7 சக்ரா பிளேலிஸ்ட் நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுல ஒவ்வொரு சக்கரத்திற்குமான விளக்கங்கள், ஒவ்வொரு சக்கரத்திற்குமான தியானங்கள், 7 சக்ரா மெடிடேஷன், இதை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க பார்த்துக்க முடியும். ஆன்மீக ரீதியா சக்கரங்கள்னா என்ன? அது எங்க அமைஞ்சிருக்கு? மனித உடல் 5 அடுக்குகளை கொண்டிருக்கு. உடல், சக்தி, மனம், புக்தி, ஆனந்தம். இதுல 2வது அடுக்கான சக்தி அப்படின்ற அடுக்குல தான் இந்த சக்கரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆன்மீக ரீதியா சொல்றாங்க. இந்த சக்கரங்களை நம்மளால தொட முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய கை இருக்கு. என்னுடைய கட்டை விரலை என்னால பார்க்க முடியும். அந்த கட்டை விரலை என்னால தொட முடியும். ஆனா இந்த சக்கரங்களை என்னால தொட முடியாது, நான் பார்க்க முடியாது அது என்ன கலர்ல இருக்குன்னு. ஆனா அந்த சக்கரம் எந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றத என்னால கண்டிப்பா உணர முடியும், ஆன்மீக அளவுல சொல்றாங்க. நம்முடைய உடம்புல 3 நாடிகள் இருக்குல்ல. இடகலை, பின்கலை, சூஷ்ம நாடி. அல்லது அந்த இடகலை பின்கலை இன்னொரு முறையில் நம்ம எப்படி சொல்லலாம், சூரிய சந்திர, அந்த குளிர்ச்சி, வெப்பம். இந்த நாடிகள், இந்த 3 நாடிகளும் ஒன்று சேரக்கூடிய மையங்கள்.
அதாவது அது பின்னி இப்படி பிணைஞ்சு போயிட்டு இருக்குது. அதுக்கு இடையில சென்டர்ல சூஷ்ம நாடி இருக்கு. இந்த 3 நாடிகளும் எந்தெந்த இடங்கள்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ 7 இடங்கள்ல வந்து அது ஒன்று சேருது. ஸோ இந்த 7 இடங்களையும் 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட பைக் இருக்கு. அதுல 2 சக்கரங்கள் இருக்கு. இந்த சக்கரங்கள் சுழறது மூலமா ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகுது. அது நம்ம வீடு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மள எடுத்துட்டு போகுது. அதே போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் இந்த சக்கரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சக்கரம்னா ஆற்றல் மையம். இந்த ஆற்றல் மையங்கள், அதாவது இந்த சக்கரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நிலையில இருந்து மற்றொரு நிலைக்கு நம்மள எடுத்துட்டு போகுது. ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய உதவுது அப்படின்னு ஆன்மீக ரீதியா சொல்றாங்க. இந்த சக்கரங்கள் தான் குண்டலினி எழும்புறதுலயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரூட் சக்கரால நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சக்தி அது வந்து முழுமை இல்லாம இருக்குது. அந்த சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் சிவன் கூட முழுமையான இந்த பிரபஞ்சத்து கூட இணையறது தான் இந்த குண்டலினின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ மூலாதாரத்துல இருந்து நம்ம மேக்சிமம் வந்து இந்த குண்டலினி எழும்பும் போது அது ஏன் நிறைய பேருக்கு எழும்பாம இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த கீழ்நிலை சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரகா இதுல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸோ இல்ல அதெல்லாம் நம்ம எவ்வளவுதான் மெடிடேஷன் பண்ணாலும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் 7 சக்கர மெடிடேஷன் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்தோம், எனக்கு யூஸ்ஃபுல்லாவே இல்லை, இது ஏன் எனக்கு இன்னும் பயனளிக்கல, ஆனா நான் ரெகுலரா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய விசாரிச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரியும், காலையில எந்திக்கிறாங்க, தியானம் பண்றாங்க, சூப்பர். ஆனா தன்னுடைய மற்ற நேரங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பொறாமப்படுறது, எரிச்சல் அடையிறது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா செய்ய முடியாம போறதை நினைச்சு நம்மளே வந்து கவலைப்பட்டுக்கிறது, பயப்படுறது, இந்த மாதிரி மற்ற நேரங்கள்ல நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்றத பொறுத்தும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுது. இது சக்கரங்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இன்கேஸ் நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சி பண்றீங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ஏதோ ஒரு உறவை ஈர்க்கிறதுக்கோ, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திக்கிறீங்க, ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே பண்றீங்க, கிராட்டிடியூட் பண்றீங்க, ஸ்கிரிப்டிங் பண்றீங்க, விசுவலைசேஷன் பண்றீங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் தெரியுமோ எல்லாமே யூஸ் பண்றீங்க. ஓகே, ஒரு 5 o'clock எந்திரிச்சு 6 o'clock வரைக்குமே நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்துடுறீங்க. ஆனா ஆஃபீஸ் போறீங்க இல்ல காலேஜ் போறீங்க, அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து நீங்க தலையிடுறீங்க, உங்களை சுற்றி வந்து நீங்க அன்பு செலுத்தாம இருக்கீங்க, எரிச்சல் அடைகிறீங்க, கோபப்படுறீங்க, உங்களுடைய எக்ஸாம்ஸ் நினைச்சு பயப்படுறீங்க அப்படின்னும் பொழுது மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாம போகும், இல்ல ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா என்டையர் டேல என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, என்னுடைய ஆற்றல்களை நான் எங்க குவிக்கிறேன் அப்படின்றது தான் ஈர்ப்பு விதியில நமக்கு பயங்கரமா வேலை செய்ய போகுது. ஸோ என்டையர் டேல நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கு அப்படின்றதுல நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். அறிவியல் ரீதியாக சக்கரங்கள்னா என்ன, உண்மையிலே சக்கரங்கள் ஒன்று இருக்கா, அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிஜமாவே அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டா, சயின்டிபிக் எவிடன்ஸா சக்கரங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஆன்மீகத்துல எந்தெந்த இடங்கள்ல சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதாவது உடம்புல நிறைய சக்கரங்கள் இருக்கு, ரொம்ப முக்கியமான சக்கரங்கள்னு 7 சக்கரங்களை குறிப்பிடுறோம். இந்த 7 சக்கரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுதோ, அந்த இடங்களெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாம் சுரப்பிகள் இருக்கு. அதுவும் நாளம் இல்லாத சுரப்பிகள் இருக்கு. நாளம் இல்லாத சுரப்பிகள் என்னது, டைரக்டா அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிளட்லயே வந்து கலக்கிறது, இதுதான் வந்து நாளம் இல்லாத சுரப்பிகள்னு சொல்றோம். இந்த 7 சக்ராஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்களோ அந்த இடத்துல இந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. ஸோ அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை சார்ந்த உடல் உறுப்புகளும் அதை சார்ந்த மனம் சார்ந்த ப்ராப்ளம்ஸும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, என் தொப்புள் பகுதி கிட்ட மணிப்புரகா அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்குன்னு சொல்லுது. இத சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அது கிட்ட கணையம் அப்படின்ற ஒரு உடல் உறுப்பு இருக்கு, அது வந்து ஒரு ஹார்மோன்ஸை சுரக்குது, அது அஃபெக்ட் ஆகிறனால நம்மளுக்கு எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பாருங்க. உடல் அளவுல பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி கணையம்ல சுரக்கக்கூடிய சில என்சைம்ஸ் நமக்கு செரிமானத்துக்கு உதவுது. எதை செரிக்க உதவுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட்,
கொழுப்பு, புரதம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அரிசி சாப்பிடுறோம். ஸோ அது கார்போஹைட்ரேட்டா இருக்கு. நான் எக்கோ பருப்போ எடுத்துக்கிறேன். அதுல புரோட்டீன் இருக்கு. அந்த எக்குலே கொஞ்சம் கொழுப்பு இருக்கு. நான் எண்ணெய் யூஸ் பண்றேன் தாளிக்கிறதுக்கு. இல்ல ஏதாவது நெய் யூஸ் பண்றேன்னும் போது ஒரு நல்ல கொழுப்பு நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் தனித்தனியா நமக்கு செரிக்கணும் அப்படின்னா, கணையம் அப்படின்றதுல சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து நமக்கு தேவை. அதேபோல இது சில ஹார்மோன்ஸ உற்பத்தி பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ் தான் முக்கியமா ரத்தத்துல சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த போகுது. ஸோ இது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய செரிமானம் வந்து கரெக்டா செரிக்காது. அதாவது இப்போ புரதத்தை வந்து செரிச்சு அதுல இருக்க சத்தை எடுத்தாதான் என் உடம்புல புரதத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இன்கேஸ் இந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு புரதச்சத்து கிடைக்குமா? இல்ல என் ரத்த அளவு கரெக்டா இருக்குமா? இருக்காது. இது என்ன மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னா, ரொம்ப சோர்வா இருக்கிறது, தாகமா இருக்கிறது, பார்வை கோளாறுகள், வியர்க்கிறது, தலை சுத்துறது, மயக்கம் வருது, உடல் வந்து சிலருக்கு வந்து நடுங்கிறது, அதிக பசி இல்ல குறைந்த பசி எடுக்கிறது, மனம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா கோபமா இருக்கிறது, கவலையா இருக்கிறது, அமைதி இல்லாம இருக்கிறது, மெமரி பவர் வந்து கம்மியாகிறது, எங்க வச்சேன், என்ன படிச்சேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்றத மறந்து போயிடுறது, எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல, படிப்புலையோ இல்ல வந்து பிஸ்னஸ்லயோ இல்ல ஃபேமிலி லைஃப்லயோ கூட கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னும் பொழுது இந்த இந்த பகுதி இந்த சக்கரம் அஃபெக்ட் ஆகிறதுனால நடக்குது. ஸோ சயின்டிஃபிக்காவும் அதை தான் சொல்றாங்க, நம்மளுடைய ஆன்மீகமும் அதை தான் சொல்லுது. ஃபைனலா அறிவியல் காரணமும் சரி, ஆன்மீக காரணமும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சக்கரங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றது உங்களுக்கு எப்போ புரிஞ்சிருக்கும். இந்த கணையம் எடுத்துக்காட்டையே மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே கவலையா இருக்கேன், இல்ல சோர்வா இருக்கேன், கோபப்படுறேன், இந்த விஷயங்கள் என் உடம்புல அஃபெக்ட் ஆயிருதா? இப்ப மணிப்புரகான் சக்கரம் எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, கணையம் சார்ந்த அந்த உடல் உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். நான் சாப்பிட்றது கரெக்டா செரிக்க மாட்டேங்குது, இந்த சர்க்கரை அளவு கூடுறது குறையிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது, இல்ல நான் எப்பவுமே வந்து கோவமாவோ இல்ல வந்துட்டு கவலையோட இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? என்னோட பிஸ்னஸ்ல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. என்னுடைய உறவுகள் மேல நான் எப்பவுமே கோபப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா நல்ல உறவுகள் என்னை சுத்தி இருக்காது. ஸோ நான் மணியும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, நல்ல ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸை ஹெல்த் ரிலேட்டடாகவும் நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த சக்கரங்கள் அப்படின்றது மிக முக்கியமானது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். நம்மளுடைய உடல்ல எத்தனை சக்கரங்களுக்கு? நிறைய சக்கரங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டா நீங்க ரேக்கி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய உள்ளங்கை சக்கரங்களை வந்து நம்ம அங்க ஆக்டிவேட் பண்ணுவோம். அதே போல நம்மளுடைய விரல் நுனிகள்லயும் சக்கரங்கள் இருக்கு, அதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிப்போம். அதே மாதிரி நீங்க ஏஞ்சல் ஹீலிங் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நம்ம 8th சக்கரான்னு ஒண்ணு படிப்போம். அது வந்து இந்த பிரபஞ்சத்து கூட தொடர்பு படுத்தக்கூடிய நம்ம கிரவுண்ட் சக்கராக்கு மேல ஒரு சக்கரா இருக்கும், அதை பத்தி நம்ம படிப்போம். அதே போல நம்மளுடைய பாதங்களுக்கு கீழே இருக்க சக்கராவை ஆக்டிவேட் பண்றது பத்தியும் நம்ம படிப்போம். ஆனா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது முதன்மையான சக்கரங்கள், அது வந்து 7 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 7 சக்கரங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சக்கரம் மூலாதார சக்கரம், முதன்மை சக்கரம். இது ரூட் சக்கரா. இது வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடத்துல வந்து இருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். சில தியான சென்டர்ஸ்ல இதை பிளாக் கலர்ல வந்து சொல்லுவாங்க, ஆனா இதனுடைய நிறம் வந்து சிவப்பு. ஆனா இது கர்மா ஸ்டோர் ஆகுது அப்படின்றதுனால கருப்பு நிறத்துல இருந்து அப்படியே கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இதனுடைய நிறம் வந்து சிவப்பு, மூலாதார சக்கரம். அடுத்து சுவாதிஷ்டானா சாக்ரல் சக்ரா. இது வந்து நம்மளுடைய தொப்புள்ள இருந்து கீழே 4 விரல்கள் அல்லது 3 விரல்கள் வைக்கக்கூடிய அளவுல தொப்புல இருந்து கீழ் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த சுவாதிஷ்டானா சக்கரா. அடுத்ததாக மணிப்புரக சக்கரம் நம்மளுடைய தொப்புள் பகுதியில அமைந்திருக்கக்கூடியது சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா. இது மஞ்சள் கலர்ல இருக்கும். அதற்கடுத்து அநாகத சக்கரம். இது நம்மளுடைய ஹார்ட் கிட்ட இருக்கிறது. அதாவது நம்மளுடைய 2 விலா எலும்புகளுக்கு இடையில கீழே பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிறது தான் வந்து அநாகத சக்கரம். 5வதாக விசுத்தி, நம்மளுடைய தொண்டைக்குழி பகுதியில இருக்கக்கூடியது தான் விசுத்தி. 6வது ஆக்ஞா சக்கரம், நம்மளுடைய புருவ மத்தியில 2 புருவங்களுக்கும் சேரும் இடத்துல இருக்கக்கூடியது தான் ஆக்னா, தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவாங்க. 7வது சக்கரம் நம்ம உச்சம் தலையில இருக்கக்கூடியது கிரவுண்ட் சக்கரா.
இந்த ஒரு சக்கரத்துக்குமான ரொம்ப விரிவான விளக்கங்கள் இருக்கு. சக்கரம் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? அதோட நிறம் என்ன? அது எத்தன இதழ்கள கொண்டது? அத ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன மந்திரம் உச்சரிக்கலாம்? தமிழ் எழுத்துல என்ன எழுத்த உச்சரிக்கிறது மூலமா அந்த சக்கரத்த நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும்? அதற்கு சார்ந்த தெய்வங்கள் என்ன இருக்கு? என்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணா அத வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும்? என்ன எசென்ஷியல் ஆயில் நம்ம வந்து இந்த சக்கராவ ஆக்டிவேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்? என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா பர்ட்டிகுலர் சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட், கேரட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமா எடுத்துக்கிறது மூலமா ரூட் சக்கராவை பேலன்ஸா வச்சுக்க முடியும். அது மாதிரி என்னென்ன உணவுகள் என்னென்ன சக்கராஸ்க்கு இருக்கு, என்னென்ன ஆசனங்கள் செய்யறது மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பாலாசனா செய்யறது மூலமா நம்ம ரூட் சக்கராவை வந்து பேலன்ஸா வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்குமான ஆசனங்கள் என்ன, ஏன் இந்த சக்கரம் வந்து நமக்கு வந்து தேவை, இன்கேஸ் இந்த சக்கரம் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்றத நான் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, அது இம்பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி மியூசிக்ஸ் நம்ம கேட்கலாம், அதை எப்படி பேலன்ஸா வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா உங்க லைஃப்ல வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய கண் திருஷ்டி பட்டிருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சக்கரம் வந்து விசுத்தி. விசுத்தி அப்படின்னா என்னன்னா விஷத்தை சுத்தம் செய்தல். நீலகண்டன் அந்த விஷம் வந்து உள்ள போகாம பார்வதி தேவி வந்து எப்படி அந்த கழுத்துக்கிட்டே பிடிச்சிக்கிட்டாங்களோ அத மாதிரி நம்ம லைஃப்ல வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியோ கண் திருஷ்டியோ நம்மளை தாக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சக்கரம் வந்து விசுத்தி சக்கரா. ஸோ இந்த மாதிரி எல்லா சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதெல்லாம் நம்ம இனி வரப்போற வீடியோஸ்ல தனித்தனியா பார்க்க போறோம். மூலாதார சக்கரத்துக்குன்னு தனி வீடியோ, ஹார்ட் சக்கராக்குன்னு தனி வீடியோ. ஸோ ஹார்ட் சக்கரா பத்தி நீங்க பார்க்கும்பொழுது நீங்க ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு சக்கரத்திற்குமான 5லிருந்து 6 நிமிட தியான பயிற்சிகளுமே தனித்தனி காணொளிகளாக இனி வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். முக்கியமா 7 சக்கராவையும் சேர்த்து ஒரு அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுல கொடுத்து ஒவ்வொரு சக்கராக்குமே ஒரு அஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் சக்கரா வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ரூட் சக்கரா மேக்ஸிமம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நான் நான் வாழணும் அப்படின்றத வந்து மேக்ஸிமம் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நம்ம அது சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில அஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். சில மெடிடேஷன்ஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி 7 சக்ராஸ்க்குமான தியானங்கள் இது எல்லாமே இனி வரப்போகிற காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்த பற்றி டீட்டெயில்டான வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் தர இருக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்கள் இருப்பீங்க. நம்மளுடைய சேனலில் சக்ராஸ் பற்றி மட்டும் கிடையாது, உங்களுடைய லைஃப்பை மேம்படுத்துறதுக்கான ஏஞ்சல் டெக்னிக்ஸ், எப்படி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மணியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன், ஓப்பன் போகணும், நிறைய டெக்னிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பர்சனலாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, மணி, ஒரு ரிலேஷன்ஷிப்போ, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, வேறு ஏதாவது ஜாப் இப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பர்சனல் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவ்.